மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே. மாயா முனிவன் சொல்கிறவர் அபிராமி பட்டர், சொல்கிறது மார்க்கண்டேயரை சொல்கிறார். மாயா முனிவரும் வந்து சென்னி, அவர் பூஜை பண்ணுறத பல நேரத்தில் அவர் பார்த்துருக்கார். இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இவர் நல்ல வைதிகர். யார்? அபிராமி பட்டர். அங்கே பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன சண்டை நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் அப்போ நடந்தது, செவி வழி செய்தி. அதில் ஒரு இளம் வயசு பையன், அந்த பையனுக்கு 14 வயசு தான், கல்யாணம் ஆகலை. அவள் அப்பா, இது அபிராமி பட்டர் காலத்தில் நடந்தது. என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணிட்டு ஆச்சார விஷயம் பண்ணி கச்சம்லாம் கட்டிட்டு தான் நீங்கள் சாமியை தொடணும். நீங்கள் அந்த மனைவி அந்த இதெல்லாம் இருந்து அதுக்கு ஒரு சில சம்ஸ்காரம்லாம் பண்ணி தான் அதை என்ன தொடணும். ஆனால் ஒரு குருக்கள் அவரோட பையனை போய் பூஜை பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இவர் போகும்போதெல்லாம் அவரை கருப்படிப்பார். இவர் பரிசாரக வேலை பார்க்குறவர். அந்த பையன் சின்ன பையன், அவனை பூஜை பண்ணிகிட்டே இருந்திருக்கார். எப்போ பார்த்தாலுமே அந்த பையன் என்ன பண்ணுறது, அவள் அப்பாவுக்கு ஒரு 70 வயசு ஆகிடுது. அதனால் சும்மா அவர் நிற்பார், மற்ற வேலையெல்லாம் அவன் பண்ணிப்பான். இது அவருக்கு கொஞ்சம் வெறுப்பாகவே இருக்கும். யாருக்கு? நல்ல சாஸ்திரம் படித்தவர், நல்ல ஒரு அனுஷ்டானவாதி, அம்பாள்கிட்ட நேரடியாக பேசினவர். அப்படின்னா ஒரு காலத்தில் அவர் வெறுத்து போகும்போது சாமி அந்த குருக்களாத்து பையன் மாதிரி வந்தாராம். என்ன தெரியலையாடா அவனுக்கு அப்படின்னு கேட்டாராம். காரணம் என்னன்னா, வந்தது மார்க்கண்டேயர், அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அவன் பூஜை பண்ணுறத 2-3 தடவை பார்த்துருக்கார். அவர் சாட்சாத் மார்க்கண்டேயரையே நேரில் பார்த்தவர் அவர். ஆனால் அது எப்படி வந்து, எப்போ அதை உணருது, எப்போ நம்ம சாமி நம்ம பூஜை பண்ணும்போதே உணரணும். அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டு உணரக்கூடாது. நம்ம உதாரணம், நம்ம தரிசனம் பண்ணும்போதே சாமியை உணரணும். அதுதான் மாணிக்கவாசகருக்கு உண்டான பிராப்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு உதாரணம், நான் யாரையும் தயவு பண்ணி சொல்கிறேன், இந்த கருத்தை வலியுறுத்துறதுக்கு நான் இதை சொல்கிறேன். சுந்தரர் தடுமாறுறாரு சித்தவட மரத்தில், காலில் கொண்டு போய் தலையை வைக்கிறார். காலில் கொண்டு போய் தலையை நல்லா கவனிக்கணும். ஒரு மனுஷன் தூங்குறான், கால் மேலே பட்டுருது, நகர்ந்துக்க அப்படின்னா. திருப்பி 2வது தடவை அதே மாதிரி வச்சா, அவர் நகர்ந்து படுத்துட்டார். கொஞ்சம் தூரம் தள்ளி போய் அங்கேயும் படுத்துட்டு கால் தலையில் வச்சா. அப்போ தான் சொல்கிறார் திருவடி தீட்சை. அப்போ அப்போ 2 தடவை புரிஞ்சுக்கல, இல்லை விட்டுட்டார்ல. அல்லேன் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமோ. அதான் எவ்வளோ பெரிய கதற விஷயம் தெரியுமா. அப்படியே சட்டையை பிடிச்சிருங்க, அந்த பிராமண சட்டையை அப்படி பிடிச்சி, அந்த மேலே இருக்கிற துண்டை பிடிச்சி, ஓலைச்சுவடியை கீழே கிழித்து குண்டத்தில் போட்டு தலையில் அடிச்சுட்டு, பைத்தியமாடா நீ, சிவன்கிட்ட பேசுகிற வாக்கா இது? அல்லேன் உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாம் மறைஞ்சிட்டான் உள்ளே போய். அப்போல்லாம் ஞானம் வருது. ஆனால் மாணிக்கவாசகர் அப்படி கிடையாது, நேரடியாக குருக்கிட்ட படித்தவர், நேரடியாக சிவன்கிட்ட படித்தவர். சிவன் சொல்லிக் கொடுக்கும்போதே இவர் சிவன் அவருக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் உண்டான வித்தியாசம், உயர்வது. அந்த மாதிரி ஒரு மெய் ஞானம்ங்கிறது பூஜையினாலேயோ தியானத்தினாலேயோ தரிசனத்தினாலேயோ பக்தியினாலேயோ ஏற்படுறது மனுஷாளுக்கு. ஆனால் முன்ன விட்டு பின்ன பிடிக்கிறோம். அதனால் மாயா முனிவர்னு சொன்னேன். ஏற்று சொல்கிறேன் அப்படின்னா, அவள்லாம் இருக்காங்கிறதுக்கு பிரமாணம் இதெல்லாம். அந்த ஆன்மாங்கிறதுக்கு இருக்குது, அது எங்கேயுமே போல. அவர் இப்போ வரைக்கும் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் அமிர்தகடேஸ்வரருக்கு. எப்படி இருக்க சுயம்பு சாமி, அது நமக்கு தெரியுது இல்லை அந்த விஷயம்.